ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக செம சிம்பிளாக காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. தனியாக நான் மறந்துட்டு அதனால் கடைசியில் வறுத்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகுளுந்து பருப்பு, சீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சு விட்டு கொஞ்சம் நீளமாக நறுக்குன வெங்காயம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு தக்காளி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெந்த உடனே எல்லா கலர் பொடிகள் அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் தண்ணியே சேர்க்காதீங்க, காலிஃப்ளவரே தண்ணி விடும், மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதெல்லாம் வெந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ட்ரை ஆயிருங்க. அப்போ நீங்கள் இந்த பொடி பண்ண வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ரெடி. இந்த மசாலா நீங்கள் எல்லா ஃப்ரை ஐட்டம்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.